போரூரில் நான் வந்து 3 பெட்ரூம் லக்ஸரியாக தேடிட்டு இருக்கேன் அண்ட் 4 பெட்ரூம் தேடிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய லக்ஸரி ப்ராடக்ட்டு வித் ஆல் அம்யூனிட்டிஸு எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா இது உங்களுக்கான ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நமக்கு போரூர் ராமச்சந்திராவுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் அவைலபிள், 3 பெட்ரூம் அவைலபிள் அண்ட் 4 பெட்ரூம் அவைலபிள். அகைன் எல்லா சைஸ் 3 பெட்ரூம் இங்கே கிடைக்குங்க. 1300 3 bedroom இருக்குது, 2 toilet, and then 1400 plus 3 bedroom 3 toilet, 1750 and 1800 3 bedroom 3 toilet. You will have up to 2000 plus வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைஸஸ் அவைலபிள், 3 bedroom 4 bedroom காம்பினேஷன் அவைலபிள். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், லக்ஸரி ப்ராடக்ட்லாம் போகும்போது ஹை ரைஸ் போயிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மாடி 20 மாடின்னு போயிடுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படி இல்லைங்க. இது வந்து ஒன்லி 5 floors, பேஸ்மெண்ட் பார்க்கிங் ஒன்று வரும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட் வரும், ஸ்டில்ட்டுக்கு மேலே 5 floors. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.6 acre. ஸோ இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்க போது. கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ரிப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது எங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் அண்ட் நிறைய வில்லா பிளாட்டு, நிறையா வில்லாஸு, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான நிறைய விஷயங்களுக்கு இங்கே உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் அண்ட் வாம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பந்தாங்கலில் நியூ டெக் டெவலப் பண்ணக்கூடிய சென்டர் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒயிட் ரோடு பின்னாடி நான் நின்றுருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து 10.66 acres. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட் வருதுங்க. இங்கே வந்து 2 bedroom 3 bedroom அண்ட் 3 bedroom 3 toilet அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 bedroom 4 toilet அண்ட் 4 bedroom 3 toilet. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 5 floors. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி செக்மெண்ட்டுக்கு லக்ஸுரி அம்யூனிட்டிஸ் ஹியூஜாக கொடுத்துருக்குறாங்க, கிளாஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்க, உள்ளே போனால் நம்ம வந்து இதெல்லாமே பேச முடியும். ஸோ உள்ளே நம்ம போகணும்னு சொன்னால் இது அவங்களோட மார்க்கெட்டிங் ஆஃபீஸு. ஸோ நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் உள்ளே போனோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது. மாடல் ஹவுஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 bedroom வந்து வித்தவுட் ஃபர்னிஷிங் காமிச்சிருக்காங்க அண்ட் 3 bedroom வித் ஃபர்னிஷிங் காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இது அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ். இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் வருவோம்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் காரிடர் எனக்கு காமிச்சிருக்காங்க. காரிடர் வந்து நிறைய இடத்துல 5 feet கொடுப்பாங்க, மேபி கம்மியாக கூட நிறைய பேர் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6+ feet இருக்குங்க. இது அப்படியே வருவோம்னா இந்த இடத்துல லிஃப்ட் போட்டு காமிச்சிருக்கிறாங்க, எப்படி வரப்போகுது காரிடர்லேருந்து. ஸோ என்ன ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ். இந்த ஸ்டார் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இப்போலாம் ஸ்டார் கேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல, ஏன்னா எல்லோரும் லிஃப்ட்டில் போகிறதுனால. பட் ஆனால் இந்த ஸ்டார் கேஸ் இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அகைன் கிரானைட் டாப்பில் வந்து இந்த ஸ்டார் கேஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்மோஸ்ட் 5+ feet வந்து இந்த ஸ்டார் கேஸ் இருக்குங்க, நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே வருவோன்னு சொன்னால் இங்கே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 bedroom மாடல் ஹவுஸ் காமிச்சிருக்காங்க. டிஜிட்டல் லாக் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டில் வர மாதிரி மெக்கானிக்கல் டோரு வித் டிஜிட்டல் லாக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹால். இது வந்து 2 bedroom ஹாலு, 1110 square feet தான் 2 bedroom சைஸு. ஸோ அந்த சைஸ் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது இங்கே வந்தோன்னா இது 2 bedroom. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஸ்பேஸ் அங்கே காமிச்சிருக்காங்க, இங்கே டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல வந்து பால்கனி கொடுக்கணுமேனு கொடுப்பாங்க, பட் இது பாருங்களேன், இது கொஞ்சம் பெட்டராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா 5+ feet டெப்த் இருக்குது. பிரெத் வந்து 12 அகலத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ போட்டிருக்காங்க. இது உட்டன் ஃப்ரேமில் இருக்குது, இது இம்போர்ட்டட் வுட்னு சொன்னாங்க. ஸோ இதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே ஒரு ஜிங்க் கொடுத்துருக்காங்க, இது டோட்டோ. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்தோம்னா கிச்சன் இங்கே ப்ளைனாக இருக்குது, கிரானைட் டாப்பில் எதுவும் போடலை, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் மாடலர் கிச்சனில் அதை பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இங்கே போடலை, பட் ப்ளைன் கிச்சன் காமிச்சிருக்கு. ஸோ இது கிச்சன் ஏரியா, பக்கத்தில் கிச்சனுக்கு சர்வீஸ் ஏரியா இந்த பக்கம் இருக்குது. அண்ட் தென் டாய்லெட்டு, இது காமன் டாய்லெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் டைனிங்கும் நடுவில் காமன் டாய்லெட்டு. அதே மாதிரி இது வந்து நமக்கு ஒரு பெட்ரூமு. 14 feet லென்த் இருக்குது, 10 feet பிரெத் இருக்குது. ஸோ 14/10 அந்த சைஸ் இந்த பெட்ரூம் இருக்குது. ஸோ அது வந்து நார்மல் பெட்ரூமு. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். வாங்க மாஸ்டர் பெட்ரூம் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நல்ல சைஸபிள் தாங்க இருக்குது. 11 அடி அகலம்,
லென்த் வந்து 14 அடி இருக்குங்க. அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத் இருக்குது. ஸோ சில ப்ராடக்ட் நான் பேசும்போது சார் டாய்லெட் பாத்ரூம் சின்னதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதில் அந்த மாதிரி இல்லை. இது நல்லா இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 பெட்ரூம் சிமிலர். நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் லாக் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூ ரேக் ஒன்று இருக்குது. ஸோ சின்ன ஃபயர் கொடுத்து தான் வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம்னா இப்படி டோரை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம்னா இது ஃபஸ்ட் இருக்கிற லிவிங். நமக்கு அந்த 2 பெட்ரூமில் காமிச்ச மாதிரி தான் இது ஃபர்னிஷ் போட்டிருக்கும் பாருங்களேன். இது வந்து ஃபர்னிஷ் போட்டு காமிக்கிறோம். ஸோ அழகான ஒரு டீப்பாகவும் இங்கே பண்ணியிருக்கு. அகைன் இங்கே டிவி பேனல் பண்ணியிருக்கு. ஸோ டிவி இங்கே இருக்குது, டிவி பேனல் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் டைனிங் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து டைனிங்கில் நம்ம சேர் போட்டு டேபிள் போட்டு சேர் போட்டு காமிச்சிருக்கோம். அது ஜிங்க் ஏற்கனவே இங்கே இருந்து பாருங்கள், அதே மாதிரி ஜிங்க் காமிச்சிருக்கோம். அகைன் பால்கனி, நான் சொன்ன பால்கனி பெரிய பால்கனிங்க. ஸோ பால்கனி இதுதான் பால்கனி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் காமிச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பெட்ரூம் இருக்குது. ஸோ மேபி கெஸ்ட் பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து டாய்லெட் அட்டாச்ட் இல்லை. ஸோ கெஸ்ட் பெட்ரூம் அகைன் வுட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. நல்ல ஏர் வென்டிலேஷன் இருக்கும். ஸோ அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து மிடில் வர பெட்ரூமு. இதில் வந்து ஒரே ஒரு விண்டோ தான் வருது. ஓகே, இது கொஞ்சம் டார்க் இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் இது அடிஷ்னல் பெட்ரூம்ன்றதுனால ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பெட்ரூம் சேர்ந்தது தான் இந்த டாய்லெட்டு, காமன் டாய்லெட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்பேன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சனை வந்து ப்ளைனாக காமிக்காமல் மேடை போட்டிருக்கோம். ஸோ கிரானைட் டாப் போட்டிருக்கு, உங்களோட ஹாப் இருக்குது, அண்ட் தென் மாடலர் கிச்சனுக்கு உண்டான இந்த கபோர்ட்ஸ் இங்கே போட்டிருக்கு. ஸ்மூத் ஓப்பன் கபோர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுடைய சிம்னி இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்கே சர்வீஸ் ஏரியா வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு ஜிங்க் காமிச்சிருக்காங்க. ஜிங்க் அண்ட் வாஷிங் மிஷின் ஆர் மேபி நீங்கள் வந்து டிஷ் வாஷர் வச்சுக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். ஸ்பேஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1360-70 அந்த சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுங்க. ஐம் ஸோ சர்ப்ரைஸ். என்ன அப்படி கேட்டிங்கன்னா 1370 இவ்வளோ பெருசாக ஒரு 3 பெட்ரூம் வித் 2 டாய்லெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க வந்து இந்த மாடல் ஹவுஸில் இதை காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குங்க. 3 பெட்ரூம் 2 டாய்லெட் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ ரொம்ப கிராம்ப்டாக இல்லை. இதுவுமே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விண்டோ இருக்குது. அகைன் உங்களுக்கு வந்து டாய்லெட் அட்டாச்டு. இதில் வந்து செப்பரேட்டாக பிரிச்சும் காமிச்சிருக்காங்க. நமக்கு வந்து பாத் ஏரியா அண்ட் அந்த WC இருக்க இடம் தனியாக பிரிச்சும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே கன்சில்டு, நம்ம இந்த WC வந்து எல்லாமே கன்சில்டாக வருது. இதில் ப்ளஸ் டேங்க் எல்லாமே கன்சில்டாக இருக்குங்க. இதில் வந்து 1700க்கோ இல்லை 2000க்கோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்போம்னு சொன்னால் அந்த சைஸை வந்து இதில் வந்து இன்னொரு நீங்கள் 5 ஃபீட் லென்த்லேயும் பிரெத்தில் ஒரு 2 ஃபீட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே மெயினாக வந்து நமக்கு வந்து ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு 5 அடி லென்த்தும் ஒரு 2 ஃபீட் டெப்த்தும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். ஸோ நியூடெக்கை பொறுத்தளவில் நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சொல்கிறது முன்னாடி பில்டரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். டெவலப்பர் ரொம்ப முக்கியங்க. ஸோ லக்ஸரி ப்ராடக்ட்னு சொல்கிறோம், மேபி லேவிஷான ப்ராடக்ட்னு சொல்கிறோம், ஐ ஸ்பெக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம். பட் ஓகே, இதெல்லாம் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்ப்பீங்க சொன்னால் நியூடெக். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 30 இயர் ஓல்டு கம்பெனி. 180க்கு மேலே ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க என்டையர் நம்ம சென்னை மார்க்கெட்டில். இவங்க சென்னையோட ட்ரெடிஷ்னல் பில்டருங்க இவங்க. ஸோ நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட் டெலிவரி கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவ் அ லெகசி, தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்லாம் மேக்ஸிமம் வாஸ்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வாஸ்து பற்றி இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னா வாஸ்து பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் 95% to 99% உங்களுக்கு வாஸ்து வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இவங்க வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ஈவன் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் மேபி சே லைக் இங்கே 17 டவர் டெலிவரி பண்ண போகிறாங்க. 17 டவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அந்த 17ல் 1 வந்து ஃப்ரண்ட்டில் வருது கமர்ஷியல் வரும். அண்ட் தென் 16 டவர், 16ல் 1 வந்து கிளப் ஹவுஸ் 28,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஸ்விம்மிங் பூலோட இண்டோர் கேம்ஸோட உங்களுக்கு இண்டோரில் என்னெல்லாம் கேம்ஸ் வருமோ அத்தனையும் அந்த கிளப் ஹவுஸில் கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டவர் ஆகும். ரிமைனிங் 15 வந்து ரெசிடென்ஸ் டவர். இந்த 15 ரெசிடென்ஸ் டவரில் இப்போதைக்கு சேலுக்கு இருக்குது 8 டவருங்க. இந்த 8 டவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் அண்ட் 4 பெட்ரூம் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆல்மோஸ்ட் 50% ஸ்டாக் சோல்ட் அவுட். ஸோ லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆச்சு. ஸோ இப்போவே 50% ஸ்டாக் வந்து சோல்ட் அவுட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க உண்மையாவா சார் அவ்வளோவா சார் சேலாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை போரூர் பக்கத்தில்
ப்ரெஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பெல்லா விஸ்டான்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 1 கிலோமீட்டர் நீங்கள் வரணும். ஸோ வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உள்ளே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு குவாலிட்டி இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு பெரிய பிராண்டை நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் லோ ரைஸ் ப்ராடக்ட்டை அகைன் கேட்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ளே வந்துடுதுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ வாட்ச் பண்ணுவோம். இன்னும் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது. இவங்களுடைய ஸ்பெக்கு, இவங்களுடைய மேபி வாட் எவர் அம்யூனிட்டிஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசலாம். சாம், நீங்கள் எதுக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன கேட்பீங்கன்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு அண்ட் ரெரா அப்ரூவ்டு வித்தின் சிட்டி லிமிட். அகைன் போரூருக்கு ரொம்ப 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 பக்கங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா வந்து ஹார்ட்லி 1 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த ஏரியாவில் நிறையா ரெசிடென்ஸ் பில்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக டைட்டாக ரெசிடென்ஸ் இருக்க ஏரியா. இந்த ஏரியாவுக்கு உள்ள நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ 10.66 ஏக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 655 யூனிட்ஸ் வந்து இங்கே வருதுங்க. நான் சொன்ன மாதிரி 2 bedroom அண்ட் 3 bedroom காம்பினேஷன்ஸு அண்ட் 4 bedroom ஆல்சோ அவைலபிள். 2 bedroom ஸ்டார்டிங் ஃப்ரம் 1110, அதில் வந்து க்ளோஸ் டு ஒரு 1154 அந்த மாதிரி வரலையும் 2 bedroom அவைலபிள். ஸோ உங்களுக்கு தெரியும் 2 bedroom எல்லாமே நல்ல சைஸஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 3 bedroom இட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1370 ஆரம்பிச்சு அதெல்லாம் 3 bedroom 2 toilet. அண்ட் தென் அது வந்து இட் கோ அப் டு சே லைக் ஒரு 1390 வரலையும் போகுது. ஸோ தட் இஸ் வாட் 3 bedroom 2 toilet. அண்ட் தென் 3 bedroom 3 toilet 1450 ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1580 அந்த மாதிரி வந்து போய் முடியுதுங்க. தட் அண்ட் ஆல் இட் இஸ் 3 bedroom 3 toilet. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி பிகர் சைஸ் அவைலபிள் 1750 அண்ட் தென் 1800 ப்ளஸ். ஸோ அந்த மாதிரி வந்து 3 bedroom சைஸு பெரிய சைஸு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 4 bedroomனா 2000 ப்ளஸ் ஒரு 2080 2100 அந்த ரேஞ்சில் வந்து 4 bedroom அவைலபிள். ஸோ இதெல்லாமே இதில் இருக்குங்க. ஈவன் 1900 சம்திங் கூட 4 bedroom அவைலபிள் இருக்குது. அப்படி போனீங்கன்னா அது வந்து 4 bedroom வித் 3 toilet. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே வந்து இங்கே இருக்கிற காம்பினேஷன் ஆஃப் அவைலபிலிட்டி அது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பில்டர் வந்து ஒரு பெரிய பிராண்டட் பில்டர் தான் இவங்க, சென்னை பேஸ்டு பில்டர். ஸோ இவங்க வந்து நல்ல ப்ராடக்ட் டெலிவரி கொடுத்துருக்குறாங்க. நான் இவங்களுடைய ப்ராடக்ட் நிறைய நான் விசிட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஈவன் இவங்களுடைய ப்ராடக்ட் ஓல்டு ப்ராடக்ட் 20 வருஷம் முன்னாடி சேல் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே நான் ரீசேல் கூட பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ரீசேல் பண்ணியிருக்கிறேன். இவங்க நிறைய கஸ்டமர்ஸ் போய் வாங்கியிருக்காங்க. தே ஆர் ஹாப்பி. ஈவன் இவங்களுடைய வாஸ்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், மேபி இவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வந்து அடையாரில் இவங்களுக்கு ஒரு ஹை ரைஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது கூட நல்லா போயிருந்தாங்க, நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா போயிருக்கு சேலு. ஸோ தட் அண்ட் ஆஸ் தேர். அண்ட் தென் சரிங்க, இந்த ப்ராடக்ட் ஏன் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்கமிங் மெட்ரோ வந்து 1 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. நமக்கு ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ 1 கிலோமீட்டருங்க. அகைன் ராமச்சந்திரா 1 கிலோமீட்டரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடி பார்க் வந்துட்டு மெயின் வந்து நமக்கு டிஎல்எஃப் ஐடி பார்க், எல்என்டி இன்ஃபோடெக், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா RMZ1. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நியராக இருக்குது. ஏஎஸ்பி ஐடி பார்க், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி பார்க் இந்த லைனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நியர்பை இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து ஷாப்பிங்க்கு வந்துட்டு இங்கே டிமார்ட் இங்கே ரொம்ப பக்கம். டிமார்ட் வந்து இந்த சைட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 1.5 கிலோமீட்டர் டிமார்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து அக்சஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியும், வர முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போக முடியும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போரூர் இங்கேருந்து ஹார்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 minutes யூ கேன் ரீச் போரூர் ஜங்ஷன். ஸோ போரூர் ஜங்ஷன் போயிட்டிங்கன்னா அந்த பைபாஸ் கிட்டேருந்து போயிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே ஜிஎஸ்டி போக முடியும். அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பூந்தமல்லி போகலாம். அகைன் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கும்மிடிப்பூண்டி ரோட்டை போய் பிடிக்கணும்னா பிடிக்கலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நியோ கிளாசிக் எலிவேஷன் அப்படின்ற கான்செப்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ நியோ கிளாசிக் எலிவேஷன் சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு லைட்டிங் அண்ட் விண்ட் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும், ஸோ எந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்குறாங்க. அது இல்லாமல் மினிமம் வால் ஷேரிங்ஸ் வந்து V7 சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. அது இல்லாமல் இந்த ரோட்டில் நமக்கு வந்து லெமன் ட்ரீ இருக்குது ஹோட்டலில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய சென்னை ட்ரேட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதே ரோட்டில் தான் இருக்குது பக்கம். இன்னொரு மெயினான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாடுடைய ஃபின்டெக் சிட்டி.
ஸோ அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 7.5 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டெலாம் இருக்குது. ஒன்ஸ் இந்த மெட்ரோ இப்போதைக்கு இந்த செகண்ட் ஃபேஸ் பொறுத்தவரை மெட்ரோ செகண்ட் ஃபேஸை பொறுத்தளவில் இந்த மெட்ரோ ரன்னிங்கில் வந்துரும்னு சொல்கிறாங்க. மேபி இந்த இயர் எண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, தெரியல. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ப்ராடக்ட்லாம் உடைய காஸ்ட்லாம் கண்ணபரன் ஏறிடுங்க. ஸோ ஏன்னா எனக்கே சர்ப்ரைஸ், இந்த ப்ராடக்ட் 50% சேல் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனு. இதுக்குள்ளே வந்து 50% சேல் ஆகிருக்கு. ஸோ ரீசன் பிஹைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அப்கமிங் டெவலப்மெண்ட், இங்கே இருக்கிற அப்ரிஷியேஷன்ஸ் தான் மெயினு. ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் பின்பக்கமே வந்து பார்த்திங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது. ஸோ அகைன் வேலம்மாள் இருக்குது. அகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைத்தன்யா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அவைலபிளுங்க இந்த ஏரியாக்குள்ளே. அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவிதா டென்டல் இருக்குது. ஸோ மெனி மோர். ஸோ நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த சரௌண்டடில் தான் இருக்கிறதுனால இந்த ஏரியா அப்ரிஷியேஷனுக்கு கண்டிப்பாக கேரண்டி. ஸோ அதனால் இதை நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவோன்னு சொன்னால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40+ அமெனிட்டிஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த அமெனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நேம் சேக் கொடுக்காம எல்லாமே கிளியர் கட்டான அமெனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இண்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது, கிரிக்கெட் நெட் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் கோவர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, டென்னிஸ் கோர்ட்டு, மல்டிபர்பஸ் கோர்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அவுட்டோர் கேம்ஸும் கொடுத்துருக்காங்க, அவுட்டோர் ஜிம் கொடுத்துருக்காங்க, இண்டோர் ஜிம் கொடுத்துருக்காங்க, கசிபோ, வாக்கிங் ட்ராக்கு, ஜாக்கிங் ட்ராக்கு, சீனியர் சிட்டிங் ஏரியா. ஸோ இந்த மாதிரி மெனி மோர் கொடுத்துட்டே போயிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டுடைய மெயினில் நான் சொன்ன மாதிரி அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ஸ்பேஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஏடிஎம், கிளினிக்கு, கஃப்டேரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாமே அதில் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து 74,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ எதுக்கும் நம்ம வெளியில் போய் சுற்றுற மாதிரி இருக்காது, வெளில தேடி போகிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்துடுது. ஸோ இதெல்லாமே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளை என்ன தடுக்குது இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு? ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க மேபி அபவுட் வாட்டர் அப்படிங்கன்னா ஃப்ளட் இங்கே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பக்கத்தில் எந்த கெனாலோ எந்த விதமான ஒரு ரிவரோ எதுவுமே கிடையாது. ஈவன் லேக்குமே இங்கே எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. தண்ணி லேண்ட் வாட்டர் சூப்பராக இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் நல்லா தான் இருக்குது. ஸ்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா WTP போட்டு உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு தான் உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே காமன் STPயுமே வந்துடும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுமே வந்துடும். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லக்ஸுரி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு சரியான ப்ராடக்டை அண்ட் சிட்டி நியராக, சிட்டிக்குள்ளே CMD லிமிட்டுக்குள்ளே சிட்டி நியராக இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்டு அந்த அஃபோர்டபுள் காஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போரூரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 பெட்ரூம் வித் 3 டாய்லெட் ஸோ வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் டு ஷெல் அவுட் மினிமம் 1.5 CR. ஸோ இங்கே வாங்க 25 lakhs கம்மியாக வாங்கிக்கலாம். புரிதுங்களா நான் சொல்கிறது? ஸோ நீங்கள் வந்து போரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்டு 4 பெட்ரூம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்பீங்கன்னு சொன்னால் இட் இஸ் மோர் தென் 2.5 CR, 2 CR பக்கம் போயிடும். இங்கே வாங்க, யூ வில் கெட் இட் 4 பெட்ரூம் க்ளோஸ் டு ஒரு 1.7, 1.8க்குள்ளே உங்களுக்கு 4 பெட்ரூம் வித் கிளாஸ் கிடச்சிரும். ஸோ அதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக சைட் விசிட் பார்க்குறதுக்கு பேசுங்க. ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டே இருக்கு பாருங்களேன். இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களை நாங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட்டுக்கு வந்து காமிச்சு திருப்பி வீட்டில் உங்களுக்கு ட்ராப் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி நீங்கள் கூப்பிடும்பொழுது உங்களுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ காம்படிட்டிவ் ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ எதெல்லாம் உங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்கும், நம்ம ப்ரைஸ் என்ன, அவங்க ப்ரைஸ் என்ன, மேபி இங்கே நீங்கள் வாங்கினா எப்போ உங்களுக்கு வீடு கிடைக்கும், எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோனில் நம்ம பேச முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.